வணக்கம் மாணவர்களே, உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். வியத்தகு இயற்கை பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் புத்தக பயிற்சிகளை நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். அந்த பாடத்தின் தொடர்ச்சியை நாம் இந்த காணொளியில் காணலாம். இங்க பக்கம் என்ன காமிச்சிருக்கேன், அந்த பக்கத்துக்கு வாங்க. அடுத்தது என்ன தலைப்பு? நீர். உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். நம் வீட்டிற்கு நீர் எங்கிருந்து வருகிறது? முதல்ல மழையிலிருந்து தான் நமக்கு நீர் வர ஆரம்பிக்கும். மழை பெய்யுதா, மழை பெய்யும் போது ஆற்றுல தண்ணி வருது, அதை டேம்ல தேக்கி வைக்கிறோம். அதே மழை பெய்யும் போது ஏரியிலையும் நீர் சேகரிக்கப்படுகிறது. டேம்ல இருந்து தண்ணி வருதா, அந்த தண்ணி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில சேகரிக்கப்படுகிறது. இந்த பக்கம் பாருங்க, குளத்துல சேகரிக்கப்படுகிறது. அப்புறம் சேகரிக்கப்பட்ட தண்ணீர் லாரி மூலம் வருகிறது. அப்புறம் நீர் தொட்டி மூலம் வருகிறது. அதுக்கப்புறம் வீட்டில் குழாய் மூலம் வருகிறது. கிணறு இருக்கு, கிணறு மூலமும் கிடைக்கிறது. அப்புறம் ஆழ்துளை கிணறு, அடிக்குழாயிலிருந்து நமக்கு நீர் வருது. இப்படி நீர் நம் வீட்டை வந்தடைவதற்கு முன் நீண்ட தொலைவை கடந்து வருகிறது. நம் வீட்டுக்கு தண்ணி வருதுன்னா அது டக்குன்னு வந்துடாது, அதுக்கு முன்னாடி அது ரொம்ப தூரம் பயணிச்சு வந்திருக்கும். சரிங்களா? அடுத்தது செய்து கற்போம். நாம் பயன்படுத்தும் நீர் நமக்கு எங்கிருந்து வருகிறது? எழுதுக. சொற்கள் எல்லாம் கொடுத்துட்டாங்க, நாம சரியான விடையை எடுத்து எழுதினால் போதுமானது. முதல்ல என்ன வரும்? மழை. அடுத்தது ஆறு. ஆறு எந்தெந்த வகையில சேகரிக்குது? நிலத்தடி நீர், ஏரி, அணை. நிலத்தடி நீர் எந்தெந்த வகையில உதவுது? கிணறு, ஆழ்துளை கிணறு மற்றும் அடிக்குழாய். ஏரி, அணை இவைகளிலிருந்து எப்படி உதவுது? தண்ணீர் லாரி, மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி. அடுத்தது நீர் தொட்டிக்கு வருது, குழாய்க்கு வருகிறது. அடுத்தது உங்கள் வீட்டிற்கு நீர் எங்கிருந்து வருகிறது என்பதை டிக் குறியிட்டு காட்டுக. இங்க என்னென்ன தரப்பட்டிருக்குன்னா, நீர் தொட்டி, அடிக்குழாய், கிணறு, குழாய், தண்ணீர் லாரி, மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி. உங்க வீட்டுக்கு எதன் மூலமா தண்ணி வருதோ அதை நீங்க டிக் செய்யணும். சரிங்களா? பாதுகாப்பான குடிநீரை எவ்வாறு பெறலாம்? இங்க பாருங்க, ஒரு பாத்திரத்தில் நீரை எடுத்துட்டோமா? அடுத்தது அந்த தண்ணிய வடிகட்டணும், வடிகட்டுதல். அதுக்கடுத்தது கொதிக்க வைத்தல், அப்புறம் மூடி போட்டு மூடுதல், அதுக்கப்புறம் குளிர வைத்தல். இச்செயல்முறையை உங்கள் வீட்டில் பின்பற்றவும். கொதிக்க வைத்த நீர் நம்மை நோயிலிருந்து பாதுகாக்கும். இப்படிதான் தண்ணியை ரெடி பண்ணி நாம குடிக்கணும். அடுத்தது பாருங்க, செய்து பார்ப்போம். புட்டியை நிரப்ப எத்தனை குவளை நீர் தேவைப்படும்? யூகிக்கவும். இங்க டம்ளர்ல தண்ணி ஊத்துறாங்க புட்டிக்குள்ள. எத்தனை டம்ளர் ஊத்த வேண்டியிருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. குவளைனா டம்ளர். குவளையை நீரினால் நிரப்பவும், அதனை புட்டியில் ஊற்றவும், நீரின் அளவை குறிக்கவும், புட்டி நிரம்பும் வரை தொடர்ந்து ஊற்றவும், எத்தனை குவளை நீர் ஊற்றப்பட்டது என்பதை கணக்கிடவும், உங்கள் பதிலை எழுதவும். இப்படி கொடுத்துட்டாங்களா? இங்க பாருங்க, ஒரு குவளை நீர் ஊற்றின உடனே எவ்வளவு உயரம் வந்திருக்கு? அப்போ மீதி இருக்கிற இடத்துக்கு இன்னும் எவ்வளவு குவளை ஊற்ற வேண்டி இருக்கும்னு ஒரு யூகம் பண்ணுங்க. அந்த யூகம் பண்ணதை எழுதுங்க. நான் 5ன்னு எழுதுறேன். அதுக்கப்புறமா ஒரு குவளையா எடுத்து ஊத்தணும். கரெக்டா எண்ணிக்கிட்டே வரணும். எப்ப நிறையுதோ அப்ப நிறுத்திடணும். அது வரைக்கும் எத்தனை குவளை ஊற்றினோம்? 4 குவளை ஊற்றப்பட்டது. 5 குவளைகள் ஊற்றலாம் என்று நினைத்தேன், யூகித்தேன். ஆனால் 4 குவளை நீரைத்தான் ஊற்றினேன். இதுதான் கணக்கிடப்பட்டது. அடுத்தது செயல் திட்டம், நீர் பயன்பாடு. நான் ஒரு நாளில் எவ்வளவு நீரை பயன்படுத்துகிறேன்? எத்தனை மக்கு நீர் தேவைப்படுகிறது? இங்க மக்கு தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? குளிக்கிறதுக்கு ஒரு 15 மக்காவது தேவைப்படும். பல் துலக்கிறதுக்கு 2 மக்கு தேவைப்படும். கழிப்பறையை பயன்படுத்துதல், இதற்கு 5 மக்கு தண்ணியாவது தேவைப்படும். கை கழுவுதலுக்கு 1 மக்கு தண்ணி தேவைப்படும். அடுத்தது எத்தனை குவளை நீர் தேவைப்படுகிறது? இங்க கிளாஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? பருகுதலுக்கு ஒரு 10 டம்ளர் தண்ணியாவது தேவைப்படும். நமக்கு 10 டம்ளர் தண்ணியாவது குடிக்கணும் இல்லையா? இதை நீங்க வீட்டில் இருக்கிற அன்னைக்கு எவ்வளவு செலவு பண்றீங்கிறத கணக்கிட்டு எழுதுங்க. சரிங்களா? அடுத்தது நீரில் இசை. 2 கண்ணாடி குவளைகளை மேசை மீது வைக்கவும், அவற்றுள் படத்தில் காட்டியுள்ளவாறு நீரை நிரப்பவும். பென்சிலால் குவளைகளை லேசாக தட்டவும், ஒலிகளை கவனிக்கவும். ஒலிகளில் வேறுபாடு தெரிகிறதா? அதாவது 2 கண்ணாடி குவளையில தண்ணி எடுத்துட்டாங்க. ஒண்ணுல நிறைய இருக்கு, ஒண்ணுல பாதி தான் இருக்கு.
இப்போ பென்சில் வச்சு தட்டணும். உங்களுக்கு சவுண்ட் வரும், சத்தம் வரும். அந்த சத்தம் எப்படி இருக்குங்கிறத இந்த அட்டவணையில நிரப்பணும். குறைந்த அளவு நீர் இந்த டம்ளர்ல தட்டணும்னா நமக்கு உரத்த ஒலி கிடைக்கும். அப்போ உரத்தங்கிற இடத்துல டிக் போட்டுக்கலாம், மென்மையான ஒலிங்கிற இடத்துல கிராஸ் போட்டுக்கலாம். அடுத்தது அதிக அளவு நீர் இந்த குவளையை தட்டும் போது நமக்கு மென்மையான ஒலி கிடைக்கும். மென்மையான ஒலிக்கு நாம டிக் போட்டுக்கலாம், உரத்த ஒலி கிட்ட நாம கிராஸ் போட்டுக்கலாம். அடுத்தது உங்களுக்கு தெரியுமா, நீர்க்கிண்ண இசைக்கருவி என்பது நீர் நிரப்பப்பட்ட கிண்ணங்களை பயன்படுத்தி இசையை உருவாக்கும் ஓர் இசைக்கருவி. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, கிண்ணங்கள்ல தண்ணி ஊற்றி வச்சுட்டாங்க. அந்த கிண்ணங்கள்ல குச்சி வச்சு தட்டும் போது ஒரு இசை வரும், அதுதான் நீர்க்கிண்ண இசைக்கருவி. அடுத்தது நீர் உறிஞ்சும் பொருள்கள் எவை? ஒவ்வொரு பொருளின் மீதும் சிறிதளவு நீரை ஊற்றவும் உற்று நோக்கி எழுதவும். இங்க நிறைய பொருள்கள் கொடுத்துருக்காங்க. இதுல தண்ணியை ஊத்தி பார்த்து எந்தெந்த பொருள் நீரை உரியுதுன்னு பார்க்கணும், எந்தெந்த பொருள் நீரை உறிஞ்சலன்னு பார்க்கணும். இந்த அட்டவணையில நீரை உறிஞ்சும் பொருள்களை வரிசைப்படுத்தணும், உறிஞ்சாத பொருள்களையும் வரிசைப்படுத்தணும். இப்போ உறிஞ்சும் பொருள்கள் எது எது? ஸ்பாஞ்ச், துணி, உறிஞ்சித்தாள், செங்கல். உறிஞ்சாத பொருள்கள் எவை? கல், அழிப்பான், உலோக சாவி, நெகிழி பேனா. இப்போ உறிஞ்சும் பொருள்கள் மொத்தம் 4 இருக்கு, உறிஞ்சாத பொருட்களும் மொத்தம் 4 இருக்கின்றன. அடுத்தது பாருங்க, காகித மீன் செய்வோம். இங்க செஞ்சிருக்கிற முறைப்படியே நீங்க காகிதங்களை மடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான மீன் கிடைக்கும். முயற்சி செய்து பாருங்க. அடுத்த பக்கம் வாங்க. மண், உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். மண்ணால் செய்யப்படும் பொருள்கள் யாவை? செங்கற்கள், ஓடுகள், பானைகள், பொம்மைகள், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நாம் மண்ணை பயன்படுத்தி செங்கற்கள், ஓடுகள், பானைகள், பொம்மைகள் போன்ற பல பொருள்களை செய்கிறோம். மேலும் மண் மழை நீரை தேக்கி வைக்கிறது. மண் மழை நீரை தேக்கி வைக்கவில்லை என்றால் என்ன நிகழும்? மண்ணு மழை தண்ணியை சேகரிக்கலன்னா என்ன நிகழும்? மழை பெய்யும் போது தண்ணியெல்லாம் வெள்ளமா போயிடும், மழை நீர் வீணாகும், நமக்கு நிலத்தடி நீர் கிடைக்காது. அடுத்தது பாருங்க, சுவரை முழுமையாக வரைந்து வண்ணமிடுக. இங்க செங்கல் சுவர் கொடுத்துருக்காங்க, 2 வரிகள் அவங்களே வரைஞ்சிருக்காங்க. மீதி இருக்கிற இடத்துல நீங்க வரையணும். வரைஞ்சி இதே மாதிரியான செங்கல் வண்ணத்தை பயன்படுத்தி வண்ணமிட வேண்டும். அடுத்தது உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். படத்தில் நாம் என்ன காண்கிறோம்? இந்த படத்தை நீங்க முதல்ல உற்று நோக்கணும், அதுக்கப்புறமா அதை பத்தி கலந்துரையாடணும். இந்த படத்துல என்னென்ன இருக்கு? ஒரு அம்மா எதையோ எரிக்கிறாங்க, அதுல இருந்து புகை வெளியே வருது, கொக்கு இருக்கு, ஒரு பாண்ட் இருக்கு, அதுல வாட்டர் கேன் மிதக்குது, மீன்கள் இருக்கு, இந்த குளத்துக்குள்ள இலைகள் இருக்கு, நெகிழிப்பை இருக்கு, குளத்துக்கு வெளியே வந்தீங்கன்னா ஒரு டயர் இருக்கு, ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு, வாழைப்பழத்தோல் இருக்கு, நெகிழிப்பை இருக்கு. பையன் சோகமா உட்காந்துருக்கான். பறவைகளுக்கும் மீன்களுக்கும் என்ன நிகழும்? ஏன்னா அந்த புகை இருக்கா, புகை இருக்கிறதுனால சுவாசிக்கிற காற்று மாசடையுது. அப்ப மீன் சுவாசிக்கணும், பறவைகள் சுவாசிக்கணும், என்ன பண்ணும் பாவோன்னு யோசிக்கிறான். இப்போ மேற்கண்ட படத்தில் காற்று, நீர் மற்றும் மண்ணை அசுத்தப்படுத்தும் பொருள்களை வட்டமிடுக. புகை, தண்ணீர் குவளை, வாழைப்பழத்தோல், நெகிழிப்பை, டயர். நீங்கள் காற்று, நீர், மண் ஆகியவற்றை எவ்வாறு தூய்மையாக வைத்திருப்பீர்கள்? குப்பைகளை எரிக்க மாட்டோம், காற்றை தூய்மையாக வைத்திருப்போம். கழிவுகளை நீரில் போட மாட்டோம், நீரை தூய்மையாக வைத்திருப்போம். குப்பை தொட்டியை பயன்படுத்துவோம், நிலத்தை தூய்மையாக வைத்திருப்போம். அடுத்தது பாருங்க, கற்றல் பயணம். சரியான நிழலை வட்டமிடுக. இங்க ஒரு பூனைக்குட்டி கொடுத்துருக்காங்களா? இதே பூனைக்குட்டியினுடைய நிழல் எதுன்னு பார்த்து நம்ம வட்டமிடணும். நான் வட்டமிட்டு இருக்கேன் பாருங்க. அடுத்தது படத்தை பார்த்து காற்றின் வகையை எழுதுக. சூறாவளி, தென்றல். முதல்ல இருக்கிற படத்தில் வர்ற காற்று தென்றல். இரண்டாவது படத்தில் வரும் காற்று என்ன? சூறாவளி. அடுத்தது மழை, குழாய், ஆறு, மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி என மேரி கூறுகிறாள். இதை சரியான வரிசையில் எழுதவும். மேரி கொஞ்சம் தவறா சொல்றா, நாம சரியான முறையில் எழுதுவோமா? மழை, ஆறு, மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, குழாய். இதுதான் சரியான வரிசை. அடுத்தது உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள நீராதாரம் ஒன்றை வரைக.
என்னென்னலாம் வரையலாம்? நீர் தொட்டி, குழாய், கிணறு, தண்ணீர் லாரி, ஆழ்துளை கிணறு, அடிக்குழாய். உங்க வீட்டுக்கு அருகில இதுல எது இருக்கோ அதை எடுத்து நீங்க வரையணும். குழாய் இருந்ததுன்னா அதை வரையலாம். இல்ல கிணறு இருக்கு அப்படின்னா கிணற்றை வரையலாம். தண்ணி லாரி மூலம் தண்ணி வாங்குறீங்கன்னா தண்ணி லாரிய வரையலாம். ஆழ்துளை கிணறிலிருந்து தண்ணி எடுக்கிறீங்கன்னா அதை வரையலாம். அடிக்குழாயில தண்ணி பிடிக்கிறீங்கன்னா அதையும் வரையலாம். உங்களுக்கு எங்கிருந்து தண்ணி வருதோ அதை நீங்க எடுத்து வரையணும். மாணவர்களே, இன்று நாம் வியத்தகு இயற்கை பாடத்தில் கொடுக்கப்பட்ட புத்தக பயிற்சிகளுக்கான விடைகளை பார்த்தோம். நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம். டாடா, பாய்.